ப்ரோ நீங்க குளிச்ச கிணத்துல நிறைய குப்பைலாம் இருக்குது, அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுங்க ப்ரோ, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளோதாங்க, குப்பையை தானே க்ளீன் பண்ணணும், ஈஸியா பண்ணிட்டா போச்சு. ஆசைப்பட்டீங்க. செதற வர்றோம், செதற மட்டும்தான் வர்றோம். நானும் ஃபர்ஸ்ட் வீட்டில் இருந்து வண்டி எடுத்துக்கின்னு ஃப்ரெண்ட்ஸோட கிணத்தை க்ளீன் பண்ண தாங்க கிளம்பிட்டேன். கிணத்துக்கு வந்தாச்சு, எவ்வளோ குப்பை இருக்குன்னு பார்ப்போமா? அப்படியே பாருங்க. மொத்தம் 2 கிணறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கிணறுல க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த கிணத்துக்கு போகணும். ஃபஸ்ட்டு இங்கே க்ளீன் பண்ணிடலாம். நானும் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு சாக்க ஒன்று கட்டின்னு கிணத்தை க்ளீன் பண்ண இறங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நானும் கிணத்துல இறங்கி நீச்சல் அடிச்சுன்னு போய் சப்போர்ட்டுக்கு ஒரு பஞ்சை வச்சுன்னு எல்லா குப்பையும் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலாக எல்லா குப்பையும் அள்ளியாச்சு. உண்மையிலேயே நிறைய குப்பை தான் இருக்குது. நமக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ தான் ஒருத்தவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. இவங்க இல்லைன்னா சத்தியமாக ஹெல்ப் பண்ணியிருக்க முடியாது. நானும் என் ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட்டு இறங்கி எடுத்துன்னு வந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க, அவங்க வந்து டீப்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் ஒரு கிணறு இருக்குது, இப்போ இங்கே டைம் ஆகிடுது. நெக்ஸ்ட் வாட்டி அந்த கிணத்துல போய் நான் கண்டிப்பாக க்ளீன் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். எனக்காக ஒரு லைக் மட்டும் பண்ணிடுறேன். டாட்டா பாய். நாங்களும் கிணத்தை க்ளீன் பண்ணிட்டோம். பார்க்கவே செம அழகாக இருந்தது. நீங்கள் ஏன்னா கிணத்து குளிக்க போனால் தயவு செஞ்சு குப்பையை மட்டும் போடாதீங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ பண்ணோம். ஃபுல் வீடியோ யூடியூப்ல இருக்குது, மறக்காம பாருங்கள் எப்படி கிணத்தை க்ளீன் பண்ணலாம். அப்புறம் நாங்களும் க்ளீன் பண்ண குப்பையை எல்லாத்துக்கும் கிளம்பிட்டோம்.